ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு பண்ணின பேங்கிள்ஸ்க்கு சைட் பேங்கிள்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு லீஃப் கலர் லைட் க்ரீனும் அந்த சீ க்ரீன் கலரும் பீச் கலரும் வந்து எடுத்திருக்கேன். இது கிறிஸ்டல் ஸ்டோன். இதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட் பேங்கிளுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். நான் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறக்கு எல்லாமே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐ ஷேப் ஸ்டோனும் அதுக்கப்புறமா ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் இதே தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஐ ஸ்டோன் கிறிஸ்டல் ஸ்டோன்னு. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஐ ஷேப் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஃபுல்லாகவே இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு ஐ ஸ்டோன் ஒரு கிளிப் ஸ்டோன். இது மாதிரி ஒரு சிம்பிள் ஒர்க் கூட நல்லா லுக் வந்து எலிகண்ட்டாக கொடுக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட் பேங்கில் இருக்குது. அதுவும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இதுதான் இதோட ஃபுல் வியூ. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கட் பீடும் அதுக்கப்புறமா பீச் கலரில் ஐ ஷேப் ஸ்டோனும் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வச்சுக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பேங்கிள்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதோட சென்டர்லேருந்து இப்படி கவர் பண்ண மாதிரி வச்சிங்கன்னா ஏன்னா இதில் 2 டிசைன் வந்து வரும். இதே ஃபுல்லாக பண்ண போகிறதில்ல. அதனால வந்து ஒரு கவுண்ட் பண்ணி அந்த லீஃப் ஷேப் எது வரைக்கும் கொடுக்கலாங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடும் நான் வந்து ஒரு சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து லீஃப் ஷேப் கொடுக்குறேன். சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட்டு லெஃப்ட்டுன்னு இவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும். இந்த மாதிரி லீஃப் ஷேப் வந்து ஜிக்ஸாக்காக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 சைடு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு வந்து கட் பீடு வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். கட் பீடு பார்த்திங்கன்னா இப்போ லீஃப் ஷேப் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஜிக்ஸாக்காக கொடுக்குறேன். இது வந்து கோல்டு கலர் கட் பீடு. அந்த இருக்கிற கேப்பில் ஃபுல்லாகவே இதுக்கு வந்து ஜிக்ஸாக்காக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரணும். ஒன்று ஒரு டியூப் கட் பீடுமே வந்து நல்லா ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி வரணும். அடுத்த சைடு இருக்கிற லீவ் ஷேப்போட கனெக்ட் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கு இப்போ இந்த ஒவ்வொரு பீடுக்கும் வந்து உங்களுக்கு கேப் இருக்கு இல்லையா, அங்கே க்ளூ போட்டுட்டு கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து வைக்கிறேன். கிறிஸ்டல் ஸ்டோன் ஆர் கிளிப் ஸ்டோன் கரெக்டாக பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்டலாக இருக்கங்காட்டி நம்மளுக்கு வந்து அந்த ரிசப்ஷன் டைம் அந்த மாதிரியெல்லாம் போடும்போது இது வந்து அந்த லைட்டிங்ஸ் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்து இந்த லீவ் ஷேப்பு கேப் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஸ்டோன் செயின் கட் பண்ணி வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோன் செயின். ஏன்னா இந்த இடத்துல வந்து கேப் தெரிஞ்சது ஒரு மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து இதுக்கு ஸ்டோன் செயின் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸ்டோன் செயின் இந்த மாதிரி சிங்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து டியூப் பீட் வச்சு முடிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வியூ. இந்த பேங்கோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் வச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.